Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க Dalgona காஃபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க சூப்பரா இப்போ நம்ம ஒரு Dalgona காஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல்ல காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துர்க்கேன். நம்ம எந்த டீஸ்பூனால காஃபி பவுடர் எடுக்கறோமோ அதே ஈக்குவல் தான் சர்க்கரையும் தண்ணியும் நம்ம எடுக்கணும். இப்போ சர்க்கரை அதே ஸ்பூனால 4 ஸ்பூன் எடுத்துக்கறேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ரொம்ப சூடாவும் இல்லாம ஆறுன தண்ணி இல்லாம 4 ஸ்பூன். நீங்க எவ்ளோ காபி பொடி எடுக்கறீங்களோ அதே மாதிரி ஈவனா எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம். நீங்க கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமா செய்றீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் இத கலந்துட்டீங்கன்னா நல்ல லிக்விட் ஃபார்முக்கு வந்துரும். தொடர்ந்து ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நம்ம கலந்துட்டே இருந்தா நம்மளோட அந்த Dalgona காஃபிக்கு நல்ல க்ரீமியா ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இப்போ கொஞ்சம் தண்ணியா வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம பீட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கா நம்ம கலந்துக்கணும். இப்போ ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்டே நம்ம பால் ஊத்துவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா ஃபர்ஸ்டே கொஞ்சம் நம்ம பண்ணி வச்ச க்ரீமை போட்டுக்கலாம். அதுக்கு மேல பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கா காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க. இன்னும் நம்ம செஞ்சு வச்ச அந்த க்ரீமை மேலே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த க்ரீம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இப்போ நம்ம கொஞ்சம் காஃபி பவுடரும் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக நம்மளோட Dalgona காஃபி ரெடி ஆயிடுது.